காடு வெட்டி சித்தர் ஒரு மாபெரும் ஞானி மட்டுமல்ல, வாழ்வியலை மிக எளிமையாகவும் அதே சமயம் ஆழமாகவும் போதித்த ஒரு யதார்த்தவாதி. மனித மனம் என்பது ஒரு அடர்ந்த காடு போன்றது. அதில் தேவையற்ற ஆசைகளும், கோபம், பொறாமை போன்ற முட்செடிகளும் மண்டிப்போய் கிடக்கின்றன. எப்படி ஒரு நிலத்தில் பயிர் செய்ய வேண்டுமானால் முதலில் அங்கிருக்கும் காட்டை வெட்டி சீர் செய்ய வேண்டுமோ, அதுபோலவே மனிதன் தன் மனதிற்குள் இருக்கும் தீய குணங்களை வெட்டி எறிந்தால் மட்டுமே அமைதி என்ற அறுவடையை பெற முடியும் என்பதை அவர் தன் பேரிலேயே மறைபொருளாக வைத்துள்ளார். சித்தர்கள் என்றாலே பலருக்கும் அவர்கள் எதிரிகளை அழிப்பார்கள் அல்லது மந்திர தந்திரங்கள் செய்வார்கள் என்ற ஒரு பொதுவான பார்வை இருக்கிறது. ஆனால் காடு வெட்டி சித்தரின் தத்துவப்படி ஒரு மனிதனுக்கு உண்மையான எதிரி என்பவன் அவனுக்கு வெளியில் இல்லை. காமம், குரோதம், லோபம், மோகம், மதம் மற்றும் மாச்சரியம் எனப்படும் உட்பகைகளே ஒருவனை அழிக்கும் உண்மையான எதிரிகள். இந்த 6 குணங்களையும் யார் ஒருவன் வெட்டிச் சாய்க்கிறானோ அவனே உண்மையான காடு வெட்டி ஆகிறான். ஒருவர் நமக்கு தீங்கு நினைத்தால் அந்த தீய எண்ணமே அவர்களை அழித்துவிடும் என்பதும், நாம் நேர்மையாக இருக்கும்போது எந்த பகையும் நம்மை அண்டாது என்பதும் அவர் காட்டும் இயற்கை நீதியாகும். விதியை நொந்து கொண்டு சோம்பேறியாக இருப்பதை அவர் கடுமையாக சாடுகிறார். தன் கைகளால் காட்டை வெட்டி நிலத்தை திருத்தி உழைப்பவனுக்கு பலன் தானாக தேடி வரும். அதை விடுத்து விதிப்படிதான் எல்லாம் நடக்கும் என்று முடங்கி கிடப்பது மூடத்தனம் என்பதே அவர் கருத்து. இந்த உலகம் நிலையற்றது, நாம் போகும்போது எதையும் கொண்டு செல்லப் போவதில்லை என்ற உண்மையை உணர்ந்தவன் யாருக்கும் தீங்கு செய்ய மாட்டான். மன தூய்மையுடன் கூடிய உழைப்பும் பிறருக்கு தீங்கு நினைக்காத நற்பண்புமே ஒருவனை சித்தனாக மாற்றும் என்ற உன்னத கருத்தை அவர் பாடல்கள் நமக்கு உணர்த்துகின்றன. மொத்தத்தில் புறத்தே உள்ள காட்டை வெட்டுவதை விட அகத்தே இருக்கும் அறியாமையையும் தீய குணங்களையும் வெட்டுவதே வாழ்வின் இலக்கு என்பதை அவர் வாழ்ந்து காட்டினார். இறுதியில் நாம் எதை சம்பாதித்தோம், யாரை வென்றோம் என்பதெல்லாம் வெறும் எண்கள் மட்டுமே. ஆனால் யாருடைய மனதையும் காயப்படுத்தாமல் நம் மனசாட்சிக்கு விரோதமில்லாமல் வாழ்ந்த அந்த சில நிமிடம்தான் நாம் வாழ்ந்த வாழ்க்கைக்கு அர்த்தத்தை தருகிறது. மண்ணுக்கு போகும்போது நாம் சுமந்து செல்லும் ஒரே சொத்து நாம் பிறருக்கு செய்த நன்மைகளும் அவர்கள் நம் மீது வைத்த அன்பும் மட்டுமே. காடு வெட்டி சித்தர் காட்டிய பாதையில் நம் மன அழுக்குகளை வெட்டி எறிந்துவிட்டு அன்பால் இந்த உலகத்தை நிறைப்பதே நாம் அந்த மகானுக்கு செய்யும் உண்மையான மரியாதை. இப்படிப்பட்ட உன்னதமான ஆன்மீக தேடலிலும் வாழ்வியல் பயணத்திலும் நாம் அனைவரும் ஒரு குடும்பமாக பயணிக்க விரும்புகிறேன். நம்முடைய இந்த தேடல் இன்னும் பலரை சென்றடையவும் என்றும் உங்கள் அன்பான ஆதரவு எனக்கு இருக்கவும் மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். உங்கள் ஒவ்வொருவரின் ஆதரவும் எனக்கு ஒரு பெரும் ஊக்கம்.